வணக்கம் நேயர்களே. தீ விபத்தினால் 49 பேர் உயிரிழந்த சோகம். 50க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்திருக்கின்றார்கள். இவர்கள் எந்த நாட்டைச் சேர்ந்தவர்கள், என்ன நடந்தது என்பது தொடர்பாக விரிவாக நாங்கள் இந்த காணொளியில் பார்ப்போம். நேற்று முன்தினம் 12ஆம் தேதி பாரிய தீ விபத்து ஒன்று ஏற்பட்டது. அந்த தீ விபத்திற்கான காரணங்கள் 2 வகையாக சொல்லப்பட்டன. அதில் உறுதிப்படுத்தப்பட்டது எது என்பது நாங்கள் பிறகு பார்ப்போம். இப்பொழுது 49 பேரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 46 பேர் இந்தியாவைச் சேர்ந்தவர்கள். அதில் தமிழர் ஒருவரும் சேருகின்றார் தமிழகத்தில். அதுபோல் மற்றவர்கள் வேறு மாநிலங்களைச் சேர்ந்தவர்களாக சொல்லப்படுகின்றது. இதில் என்ன காரணம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த அடுக்குமாடி குடியிருப்பு இருக்கு இல்லையா, குவைட்டில் அடுக்குமாடி குடியிருப்பில் வேலை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். வேலை பார்த்த பொழுது அங்கு உணவு சமைத்து உண்கின்ற வழக்கமும் இருக்கின்றதாம். அப்படி உணவு உண்டு சமைக்கின்ற பொழுது ஒரு தீ ஏற்பட்டிருக்கிறது. அந்த சமையலின் போது பயன்படுத்திய தீ பரவலினால் தான் இந்த அனர்த்தம் ஏற்பட்டதாக முதலில் சொல்லப்பட்டது. அதற்கு பிறகு தீயணைப்பு வீரர்கள் எல்லோரும் வந்தார்கள். விசாரணைகளை மேற்கொண்ட பொழுது அந்த கட்டிடத்தில் ஏற்பட்ட மின் கசிவு தான் தீ விபத்திற்கு காரணம் என்று சொல்லப்படுகின்றது. இந்த தீ விபத்தினால் கிட்டத்தட்ட 49 பேருக்கிட்ட மரணமாக இருக்கின்றார்கள். 46 பேர் இந்தியர்கள் என்று சொல்லப்படுகின்றது. அதில் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்தவர்களும் தமிழகத்தைச் சேர்ந்தவர்களும் அடங்குகின்றார்கள். 3 பேர் பிலிப்பைன்ஸ் நாட்டைச் சேர்ந்தவர்களாகவும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதில் மிகவும் கவலை தருகிற விஷயம் என்னவென்று சொன்னால், முதலாவதாக இதில் மரணமடைந்த ஒரு தமிழகத்தைச் சேர்ந்தவர் 10 வருடங்களாக குவைட்டில் வேலை செய்தார். அதன் பிறகு இங்கே திருமணமாகி மீண்டும் குவைட்டுக்கு சென்றார். இவருக்கு குழந்தைகள் இல்லை. இப்போ 2 கிழமைக்கு பிறகு இங்கே வர இருந்தாராம். மீண்டும் தமிழகத்திற்கு வர இருந்ததாக சொல்லப்படுகிறது. அதை மனைவி சொல்லியிருக்கின்றார். அதற்கிடையில் இந்த அனர்த்தம் ஏற்பட்டிருக்கிறது. எனவே தன்னுடைய கணவனின் உடலை சொந்த ஊருக்கு கொண்டு வர வேண்டும், இதற்கு தமிழக முதல்வரும் அரசாங்கமும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மனைவி கேட்டுக்கொண்டிருக்கின்றார். இதையடுத்து இன்னொரு விடயம் இருக்கிறது. இதில் ஒரு தந்தையும் மகனும் ஒரே இடத்தில் பணிபுரிந்திருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட தந்தை 8 வருடங்களாக குவைட்டில் வேலை பார்த்து வருகின்றார். மகன் தந்தையுடன் சேர்ந்து இப்பொழுது அண்மை காலமாக வேலை செய்து கொண்டு வந்தாராம். அந்த இடத்தில் இந்த தீ விபத்தில் மகன் சிக்கி இருக்கின்றார். உடனே அதை அறிந்த தந்தை அவரை பார்ப்பதற்காக வைத்தியசாலைக்கு போய் மகனை அடையாளமே காண முடியாமல் தேடி இருக்கின்றார். அந்த அளவிற்கு எரிகாயங்கள் இருந்திருக்கிறது. பிறகு அது தன்னுடைய மகனை காட்டி கொடுத்த ஒரே ஒரு அடையாளம் டேட்டூ. அதன் மூலமாகத்தான் தன்னுடைய மகனை அடையாளம் கண்டிருக்கின்றார் தந்தை. இவ்வாறு பெரும் சோகங்கள் இப்பொழுது குவைட்டில் நடந்து கொண்டிருக்கின்றன. C-130J விமானம் மூலமாக உடனடியாக குவைட்டில் இருந்து விமானம் ஒன்று இந்தியாவுக்கு வந்ததாக சொல்லப்படுகிறது. இந்திய வெளியுறவு அமைச்சரும் அந்த விமானத்தில் மரணமடைந்தவர்களுடன் சென்று தானும் வந்ததாக உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே இந்த மரணங்கள் தொடர்பாகவும் தீ விபத்து சம்பந்தமாகவும் மேலும் காயமடைந்தவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருபவர்கள் எந்த நாட்டைச் சேர்ந்தவர்கள் என்பது தொடர்பான விரிவான விசாரணைகளை அந்த நாட்டு அரசாங்கம் மேற்கொண்டு வருவதாக உறுதிப்படுத்தப்படுகிறது. தீயணைப்பு வீரர்கள் மேலும் சிதைந்த உடல்கள் எங்கெங்கே இருக்கிறது என்பதை பார்த்து தேடி வருவதாகவும் குறிப்பிடப்படுகிறது. இதே போல இந்த விதமான விபத்துக்கள் ஏற்படுவது ஒரு முதன்முறையான ஒரு சம்பவமாகவும் இருக்காது. ஆனால் இது ஒரு மிக பயங்கரமான விபத்தாக கூறப்படுகிறது. உணவு சமைத்து கொண்டிருந்த பொழுது கட்டிடத்தில் ஏற்பட்ட மின் கசிவு என்பது அந்த கட்டட தளத்தினுடைய மின்சார வேலைகளை அல்லது மின் உபகரணங்களை கையாளுகின்றவர்களுடைய ஒரு கவனையீனமாக இருக்குமா, அந்த மின்சார வேலை செய்தவர்களுடைய கவனையீனமாக இருக்குமா என்பது தொடர்பிலும் விரிவான விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று குறிப்பிடப்படுகிறது. எனவே போலீசார் குவிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இறந்த இந்தியர்களுக்காக ஆழ்ந்த இரங்கல்களை அந்த நாட்டு அரசாங்கம் தெரிவித்துக் கொள்கிறது. இறந்தவர்களது உடல்கள் இந்தியாவுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. அந்த குடும்பங்களுக்கு இந்தியா தன்னுடைய அனுதாபங்களை தெரிவித்து வருகிறது. அவர்களுக்கான நிவாரணங்கள் இந்திய அரசினால் வழங்கப்படுமா, குவைட் ஏதாவது செய்து கொடுக்குமா என்பது தொடர்பில் இதுவரை உத்தியோகபூர்வமாக எந்த செய்திகளும் வெளியிடப்படவில்லை. செய்திகள் கிடைக்கப்படும் பட்சத்தில் நாங்கள் அதை உங்களுக்கு கூறுவோம். இப்பொழுது கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் உடல்கள் விமானம் மூலமாக கொண்டு வரப்படுகின்றன என்பதுதான் செய்தி. அவர்களுக்கு எங்களுடைய ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கிறோம். பணி நிமித்தம் குடும்ப உறவுகளை விட்டு கஷ்டப்பட்டு கடினப்பட்டு வேலை பார்க்கின்ற பொழுது இவ்வாறான அர்த்தங்களில் எங்களுடைய உயிர் பிரிந்தால் எங்கள் குடும்பத்தினருக்கு அது எவ்வளவு பாரிய சோகமாக இருக்கும் என்பது நினைத்து பார்க்க முடியாத அல்லது ஆறுதல் சொல்ல முடியாத ஒரு பெரும் துயரம் இல்லையா? அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மிகவும் அவதானமாக எங்கள் உறவுகளும் புலம்பெயர் நாடுகளில் இருக்கின்றீர்கள். மிக மிக அவதானமாக கவனமாக உங்களுடைய வேலை தளங்களிலும் வீடுகளிலும் போக்குவரத்து செய்கிற வீதிகளிலும் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் மிகவும் கவலையான சோகமான சம்பவங்கள் இடம்பெற வாய்ப்புகள் இருக்கிறது. இப்பொழுது எல்லா நாடுகளிலும் இதுபோன்ற சம்பவங்கள் அதிகமாகவே இடம்பெற்று வருகின்றன. விழிப்பாயிருங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. வணக்கம்.